வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸில் அல்லாஹு தஆலா காரூனை பற்றிய சில செய்திகளை சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் கஸஸிலே 76வது ஆயத்திலிருந்து 82வது வசனம் வரை அந்த காரூனை பற்றிய வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா சிலருக்கு சிலவிதமான ஏற்றங்களை கொடுப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா சிலவிதமான ஏற்றங்களை, உதாரணமாக சிலருக்கு அல்லாஹு தஆலா அழகை கொடுப்பான், சிலருக்கு வலிமையை கொடுக்கலாம், சிலருக்கு ஆட்சியை கொடுக்கலாம், சிலருக்கு சில துறைகளிலே மேம்பாட்டை கொடுக்கலாம், நல்ல கல்வி அவர்களுக்கு வழங்கியிருக்கலாம், பொருளாதாரத்தை வழங்கியிருக்கலாம், செல்வாக்கு பெற்றிருக்கலாம். இப்படி உலகத்திலே சில மனிதர்களுக்கு சில நேரங்களில் அல்லாஹு தஆலா சில விதமான ஏற்றங்களை கொடுப்பான். அப்படி ஏற்றங்கள் வருகின்ற நேரத்தில் ஒரு மனிதனிடத்திலே பணிவும் அல்லாஹுக்கு சுக்குரும், தந்ததெல்லாம் ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணமும் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறான். இல்லை, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சி, என்னுடைய வலிமை என்று அதை நினைத்து, யாருக்கு அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இல்லையோ அவர்களை அதை பரிகாசமாக கேலியாக நினைத்து அவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, எந்த உயரத்திற்கு நாம் சென்றாலும் சரி, எந்த உயரத்திற்கு சென்றாலும் சரி, நாம் பழைய சில விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலாவினால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி அவர்கள், ஒரு தடவை தங்களுடைய கூட்டத்தாரோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூன் விழுந்த ஒரு கிழவி, கூன் விழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத அளவிற்குண்டான ஒரு வயதான ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் கொடுக்கிறாங்க. அது கொஞ்சம் பலகீனமான குரலில் வந்தது. ஆனா அந்த சத்தம் வந்த நிலையிலிருந்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரோ நம்மள குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப உடனே அதிகாரிகள் பார்க்க, யாருன்னு பார்த்த உடனே ஒரு வயதான பெண்மணி குனிஞ்சு நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி அங்க போனாங்க. போய் அவர்கள் அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது விஷயத்தை கேட்கணுமானா இவங்க குனியணும் இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே கூன் விழுந்திருக்குது. கூன் விழுந்த காரணத்தினாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு குனிந்து கொண்டு நிற்கிறார்கள், நன்றாக குனிந்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த அம்மா அந்த நேரத்திலே சொன்னார்கள், யா உமர், கது குன்த துதுஆ உமைரன் சும்ம கீல லக உமர் சும்ம கீல லக அமீருல் முஃமினீன். உமரே, ஞாபகம் வையுங்கள், ஒரு காலகட்டத்திலே நீங்கள் உமைர் என்று பெயர் சொல்லப்பட்டீர்கள், அதற்கு பிறகு உமர் என்று சொல்லப்பட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலவிதமான கட்டங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்பொழுது அமீருல் முஃமினீன் என்று நீங்கள் சொல்லப்படுகிறீர்கள். அந்த பழைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நீண்ட நேரம் நசிஹத் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு மாறி ஆயிடுச்சு. ஒரு ஜனாதிபதி இவ்வளவு நேரம் குனிஞ்சு நின்றுகிட்டு அந்த அம்மா சொல்றதை போய் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்ச இவர்கள் அவங்க சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன், யா அமீருல் முஃமினீன், அத்தகிஃபு லிஹாதிஹில் அஜூஸ், இந்த வயதான இந்த பெண்மணிக்கா இவ்வளவு நேரம் நீங்க குடிஞ்சிட்டு நிக்கணுமா என்று இவங்க அதற்கு மற்றவங்க எல்லாம் அதிகாரிகள் கேட்ட பொழுது சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லவ் ஹபஸ்தனி மின் அவ்வலின் நஹாரி இலா ஆகிரி லா ஸில்து இல்லா லிஸ்ஸலாத்தில் மக்தூபா. காலையிலிருந்து மாலை வரை இந்த பெண்மணி இப்படி குனிந்து நின்று எனக்கு நசிஹத் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லும் வரை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், பரதான தொழுகைகளுக்காக நான் செல்வதை தவிரன்னு சொன்னான். அது பாங்க சொல்லப்பட்ட போயிடணும் என்பதற்காகவே தவிர இல்லேன்னு சொன்னா நான் குனிந்து கேட்டு கொண்டிருப்பேன். காரணம் என்னன்னு சொன்னா, இது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண்மணி யார் என்று தெரியுமா? ஹி ஹவுலா பின்த் ஸஅலபா. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, கத் சமிஅல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவருடைய விஷயத்திலே உங்களிடத்திலே வந்து முறையிட்ட அந்த பெண்மணியின் குரலை அல்லாஹ் கேட்டான் என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹு தஆலா கேட்டதா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அல்லவா? எனவே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் பொழுது வலா யஸ்மஉ உமர், உமர் என்று கேட்கக்கூடாதா என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார். பெருமக்களே, வாழ்க்கையில இவங்க எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கூட தன்னுடைய பழைய நிலைகளை மறக்காத ஒரு நிலையும், தான் பெற்றதெல்லாம் பெற்ற எந்த உயர்வானாலும் சரி. இன்னைக்கு நண்பர்கள் வட்டத்திலேயே சில பேரை பார்த்தா, சில பேர் எப்பவுமே கொஞ்சம் தலைவர் மாதிரி இருப்பான். காரணம் என்னன்னு சொன்னா, அவன்கிட்ட ஏதாவது சில திறமைகள் இருக்கும். அவன்கிட்ட சில திறமைகள் இருக்கனால மற்றவனை எல்லாம் வந்து கேலி பண்றது, இழிவா பேசுறது, அலட்சியமா நினைக்கிறது, அவங்கள மட்டமா ஆக்குறது அப்படிங்கிறது இருக்குதே. அருமையான பெருமக்களே, சிறுவிசா பிராயத்திலிருந்து இந்த காரியங்களை எல்லாம் நம்ம யோசிக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த காரூனை பற்றி சொல்கிறான்.
காரூனை பற்றி சொல்கிறான். காரூன் சாதாரணமான ஆள் அல்ல பெருமக்களே. முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்தக்காரன். முதல் விஷயம், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. அல்லாஹ் சொல்கிறான், காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்பது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்தக்காரன். இவனுக்கு பேரே என்ன பேருன்னு சொன்னா, இவனுக்கு பேரே ஒளி பொருந்தியவர் என்று மற்றவர்களால் சொல்லப்படுவான். ஏன்னா அவ்வளவு அழகா இருப்பான் காரூன், அவ்வளவு அழகாக இருப்பான். அப்ப அவனுக்கு பெருமைகள் வருவதற்குண்டான எல்லா நிலையும். மூசா நபியினுடைய சொந்தக்காரன், அதே மாதிரி அழகு அவ்வளவு அழகானது, எல்லோரும் ஒளி பொருந்தியவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவன். மூசா அலைஹிஸ்ஸலாமோடு கடலை கடந்து அந்த பகுதியிலே சேர்ந்தார்களே, அந்த கூட்டத்திலே உள்ளவன். அது மாதிரி வகான அக்ரவு பனி இஸ்ராயீல் அலி தௌராத், பனி இஸ்ரவேலர்களிலேயே தௌராத்தை நல்ல மனப்பாடம் பண்ணவங்க, தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள், தௌராத்தை கரைத்து குடித்தவர்களே மொத்தம் 4 பேர் தானே. அதுல ஒரு ஆள் இவன். தௌராத்தையே நன்றாக அதை பற்றி ஆழமான விஷயங்களை தெரிந்தவர்களே மொத்தம் 4 பேர் தான். அது அவ்வளவு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை லேசாக்கின மாதிரி அதை ஆக்கவில்லை. அதனால தௌராத்தையே மனப்பாடம் செய்த அதிலே மிக தேர்ச்சி பெற்றவர்களிலே அந்த 4 பேரில் ஒருவனாக இந்த காரூன் அறியப்படுகிறான் என்பது மாத்திரமல்ல, சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கான காரூன் மின ஸபஈனல் முக்தாரத்தில் லதீன சமிஉ கலாம் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ்விடத்தில் நான் உரையாடினேன்னு கேட்டா நான் சொன்னேன்னா என் கூட்டத்தில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க, என் கூட்டத்தில் உள்ளவர்காங்க நம்ப மாட்டாங்க. அதனால ரப்பே, உன்னுடைய இந்த உரையாடலை என்னுடைய கூட்டத்தில் நான் ஒரு முக்கியமா கொஞ்சம் வேற எடுத்துட்டு வர்றேன், அவங்கள்ட்டையும் நீ பேசின அந்த பேச்சு அவங்களும் கேட்கணும்னு அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா சரி ஒரு 70 பேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன அந்த 70 பேர்ல இவன் வரான். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டவர்களிலே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசினான் என்று வருகிறதே, அந்த கலாமை கேட்ட அந்த 70 பேரிலே ஒருவனாக இவன் அறியப்படுகிறான். எல்லாவற்றையும் விட மேலாக இவனிடத்தில் இருந்த செல்வம் இருக்கிறதே கொஞ்ச நஞ்சமல்ல. இவனிடத்தில் வாதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அல்லாஹ் சொல்கிறான், இவன் பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகங்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த கற்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை அல்ல, அந்த பெட்டிகளுடைய சாவிகளை, இரும்பு சாவி கூட அல்ல, மரச்சாவிகளை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த 70 ஒட்டகை. ஒரு தஃசீர்ல 60, இன்னொரு தஃசீர்ல 70 எழுதுறாங்க. ஆக சக்தி வாய்ந்த 70 ஒட்டகைன்னா அந்த சாவியை சுமக்கிறதுக்கு ஒரு ஒட்டகை அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அது ஒரு கப்பல் மாதிரி. அது அப்படிப்பட்ட நிலையிலே சக்தி வாய்ந்த 70 ஒட்டகை தேவைன்னா இவனுடைய பணத்தினுடைய அளவை எந்த கம்ப்யூட்டர் எந்த கால்குலேட்டர்லையும் போட முடியாது, அவ்வளவு வசதி. அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு ஏற்றங்களை இவ்வளவு உயர்வுகளை கொடுத்திருந்த அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அந்த ஏற்றங்கள் எல்லாம் அவனிடத்துல முதல்ல உண்டாக்கியது கிபிர், தலக்கணத்தை உண்டாக்குச்சு, தலக்கணத்தை உண்டாக்குச்சு. அந்த கிபிர் ஏற்படுத்தியது. அல்லாஹ் இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு எதுக்கு சொல்றான்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில திறமை கொடுக்கப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். ஒவ்வொரு ஆட்கள்ல இங்க இருக்கிற கூட்டத்தில் ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொன்னா கூட எனக்கு சொல்ல தெரியும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலையும் அப்படிப்பட்ட சில விதமான திறமைகளை கொடுத்திருப்பான். ஆனால் கொடுத்த அந்த திறமைகளை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை நினைத்து அவனிடத்திலே நாம் பணிய வேண்டுமே தவிர, சுக்ர் செய்ய வேண்டுமே தவிர, அதை ரப்பு தான் தந்தான் என்று எண்ண வேண்டுமே தவிர அகங்காரத்தினுடைய உச்சத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது. அருமையான பெருமக்களே, முதல்ல அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, நான் பெற்ற இந்த செல்வம் எல்லாம் என் முயற்சியில பெற்றுட்டேன்னு சொன்னான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சம்பா, நான் பாடுபட்டேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு உலகத்துல சில பேர் சொல்றாங்களா இல்லையா, உழைக்கிறவனுக்கு பூரா துட்டு வரவா செய்யுது. ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் பணம் வந்துருதா, எல்லோருக்கும் சேர்ந்து விடுகிறதா. அதனாலே அவன் முதலாவது சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. ஜகாத்தை கேட்டு போனாங்க. அந்த நேரத்தில் அவன் சொன்னான், ஜகாத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணமா இருந்தா கொஞ்சம் கொடுத்தா தெரியாது, கோடிக்கணக்கில் இவ்வளவு பணம் வச்சிருக்கும் பொழுது எண்ணி பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ் எக்கச்சக்கமா பணம் வருது. ஒரு அளவா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 1 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, ஒரு 50 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது, 2 கோடி இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கு.
தமிழகத்திலே இன்று எனக்கு தெரிந்தும் கூட கோடிக்கணக்கிலே சக்காத்து கொடுக்கக்கூடிய நன்மக்கள் இருக்கிறார்கள், சீதேவிகள் இல்லைன்னு சொல்லல. நல்ல மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எண்ணி கொடுக்கிறார்கள், தேடி தேடி அலைந்து கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சீதேவிகள் இருக்கிறார்கள். நம்மையும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்க வேண்டும். பெருமக்களே, அதில் ஆனந்தத்தோடு நாம் அந்த காரியங்களை செய்யணும். ஆனால் இவன் பொருளாதாரத்தினுடைய வலிமை வந்த இந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய தொகையை போய் கொடுக்கிறதா அப்படின்னு நினைச்சான். என்ன காரணம்? நான் பெற்றதெல்லாம் அவன் முயற்சியினால் பெற்றது நினைச்சான். அவன் வரும்பொழுது துன்யாவில் உரியானா நிர்வாணமா வந்தாங்கிறத யோசிக்கல. உலகத்தில் நாம் ஒண்ணு கொண்டு வரல என்று அவன் யோசிக்கவில்லை. எல்லாவற்றையும் என்னுடைய முயற்சி, ஆற்றல், சக்தி யார் கொடுத்தது? அதெல்லாம் எதுவா இருந்தாலும் யார் கொடுத்தது என்பதை அவன் மறந்து விட்டு அப்படி சொன்னான். இந்த முதலாவது அவனுக்கு பெருமை வந்துச்சு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஹசத் வந்துருச்சு, பொறாமை. மூசா நபி பொருளாதாரத்தில் இவங்கள மாதிரி உள்ள ஒரு ஏற்ற நிலையிலாம் இல்லை. அவர் சாதாரணமான, ஆனா அவருக்கு ரொம்ப மரியாதை. இவனு அந்த அளவுக்கு ஒருத்தர் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் இவ்வளவு செல்வம் வச்சிருக்கான வர மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதனால அந்த பிரஸ்டேஜ் என்னது ஒரு ஸ்டேஜ். அப்ப அதை நினைச்சு பார்த்தான், இவன் இவ்வளவு வலிமையா நம்ம இருக்கிறோம். ஆனா மூசா நபி அவர் சாதாரணமா தான் இருக்கிறார், எல்லாரும் அவரை மரியாதை செய்யலாம், நம்மளை கண்டுக்கிற மாட்டுக்கிறான். அப்ப அது அவனுக்கு ஒரு ஹசத உண்டாக்குச்சு, ஒரு பொறாமை உண்டாக்குச்சு. பொறாமையினுடைய விளைவாக அவன் என்ன செய்தான் சொன்னா, மூசா நபிக்கு கிடைக்கிற கண்ணியம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு அவன் தெரிஞ்ச ஒரு காரியத்தை செய்தான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய படை, பட்டாளம், வலிமை இது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு பெரிய ஊர்வலம் போனான். அந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு எல்லாரும் தப்பக்கம் கவனம் செலுத்துவாங்க இல்லையா? சில பேர் கூட துன்யா வாலாக்கள் சில பேர் பேசிக்கிட்டாங்களாம், பா இருந்தா இப்படிலாப்பா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்களாம். சில பேர் சொன்னாங்க. ஆனால் யார் இல்மு கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, வைலக்கும் சவாபுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சவாபு தான் நிலையானது, இது அழிந்து போகக்கூடியதுன்னு சொல்லி ஞானம் பெற்ற நன்மக்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். பெரிய ஊர்வலம் போனான். எந்த ஊர்வலம் போனாலும் அதுக்கு பிறகு அவன் ஒருத்தரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்ப அதனால தனக்கு இப்படிப்பட்ட கௌரவம் கிடைக்கல அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னு சொன்னா, முதல்ல பொறாமையாக இருந்தது, அப்புறம் பழி வாங்குதலாக மாறிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல கோபம் கூடி 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 பழி வாங்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. பழி வாங்குவது நிறைய நீண்ட வரலாறு, சுருக்கமா சொல்கிறேன். பழி வாங்குவதனுடைய உச்சமாக இவன் என்ன செய்தான் சொன்னா, இவன் பணத்தினுடைய அந்த திமிரில் இருந்த காரணத்தினால பாவங்களை எல்லாம் துணிந்து செய்தான். ஒரு பெண்ணிடத்தில் தவறாக கூட நடந்துட்டான். அந்த பெண்ணிடத்துல கூட ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. ஆனால் அந்த பெண்ணை பிடிச்சி என்ன செய்தான்னா, கர் உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் நான் செய்து தர்றேன், நீ ஒரு பொது இடத்துல, குறிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை ரொம்ப கண்ணியமா மதிக்கப்படுறாரோ அப்படிப்பட்ட ஒரு சபையில இருக்கும் பொழுது, என்னங்க ஒரு பெரிய மனுஷமா இருக்கிறாரு, எங்கிட்ட தவறா நடந்து எனக்கு ஒரு பிள்ளை உண்டாக்கிட்டாருன்னு சொல்லணும், அப்படி நீ சொல்லணும்னு சொன்னான். சரி, அந்த அம்மா பொருளாதாரத்தினுடைய அளவு பார்த்து, இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த 70 ஒட்டகத்தினுடைய இதுல அவளுக்கு அள்ளி கொடுக்கறதுல அவளுக்கு பெரிய காசு இல்லையா அது, அதனால கொடுத்தவன சரின்ட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி நாடகம் போடணுமோ போட்டரலான்ட்டு. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முக்கியமான சபையில் இருக்கும் பொழுது, நீங்க இவ்வளவுலாம் சொல்றீங்களே, ஆனால் என்னிடத்தில் நீங்கள் தவறாக நடந்தீர்கள், எனக்கு ஒரு குழந்தை வரை உண்டாக்கிட்டீங்களேன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஜலாலியத்துள்ள நபி இல்லையா, ஜலாலியத்துள்ள நபி அல்லவா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஏன்னா அந்த சமுதாயம் இருக்குதே, நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று வந்துச்சா மொத்தமா எங்கேயாவது போயிடுவான், அப்படி உள்ள சமுதாயம் இந்த சமுதாயம். அதனால இவ்வளவு கூட்டி ஒரு மாதிரியா ஆட்ட கூட்டத்தை திரட்டின மாதிரி கொண்டு வந்திருக்கிறான். திருப்பி என்னத்தையாவது போல இவன் நம்பி மொத்தமா கலைஞ்சிடக்கூடாதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஜலாலியத்தினுடைய உச்சத்தில் சொன்னார்கள், பில்லதி ஃபலக்கல் பஹரவான் ஸலத் தௌராத், தௌராத்தை இறக்கி தந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், கடலை பிளந்து நமக்கெல்லாம் வழி தந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், நீ சொல், உண்மையிலேயே நான் தான் அந்த குழந்தையை உண்டாக்கினேனா, என்னிடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் தவறான ஜினா ஏற்பட்டதா? அந்த ஜலாலியத்தை அவரால் தாங்க முடியல, அந்த வலிமையினுடைய உச்சத்தை அந்த பெண்மணியால் தாங்க முடியவில்லை. அஷ்ஹது அன்னக பரி, மூசாவை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், நீங்க பரிசுத்தமான ஆள் விட்டார், அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறேன், நீங்க பரிசுத்தமான ஆள். ஒயின்ன காரூன் ஆழ்த்தானி மாலன், எனக்கு நிறைய செல்வத்தை காரூன் கொடுத்தான், நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளானதற்கு காரணம் அவன்தான். வாந்த சாதிக்கு காரூனுல் காதிப், காரூன் தான் பொய்யனாக இருக்கிறான், நீங்கள் உண்மையாளர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜலாலியத்தை தாங்காம உண்மையான நிலையை அந்த பெண்மணி வெளிப்படுத்தினார். ஏராளமான அநியாயங்கள், அநியாயம் என்று ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், அந்த அநியாயத்தினுடைய உச்ச நிலை அல்லாஹ்வினுடைய வணக்கத்திற்காக ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய இந்த மக்களை கூட சிதறடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இவன் இப்படி ஆகிவிட்டானே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசா
மூசாவே, இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் அந்த பூமி கேட்கும். இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் இந்த பூமி கேட்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, அல்லாஹ் இவனை தாங்க முடியல, இந்த அநியாயத்தை, இவனுடைய அநியாயத்தை தாங்க முடியவில்லை, என்னை கேவலப்படுத்தினது மாத்திரமல்ல சமூகத்தையே தவறான ஒரு நிலையில் ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய வரலாறை முடிக்கிறான். ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் இந்த உலகத்தில் அவன் கட்டிய மாளிகைகள் கோபுரங்கள் எல்லாவற்றையும் பூமியால் விழுங்க செய்தோம். இன்னும் உள்ள போயிட்டே இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதனுடைய உச்சமான நிலை வரும் பொழுது கியாமத்து வந்துடும் சொன்னான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காரூன் பூமியால் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்பது குர்ஆனுடைய வரலாறு. அருமையான பெருமக்களே, அதிலிருந்து நமக்குள்ள பாடம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது சில ஏற்றங்களை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய ஆற்றல், முயற்சி, சக்தி, வலிமை அதை கொண்டு நடந்ததல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்தான் என்ற ஒரு நிலைப்பாடான அழுத்தமான எண்ணத்தோடு நாம் பணிந்தும் அல்லாஹுக்கு சுக்ர் செய்தும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நமக்கு தந்தருள்வானாக. வாழ்வின் எல்லா வளங்களையும் மேன்மைகளையும் நாம் அறிந்த அறியாத பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானாக. ரப்பு தந்ததற்காக அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரியங்களிலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.